நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து மானிட்டரிங். டெம்பரேச்சர் ப்ரோபு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்து வந்து ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இதில் வந்து சென்சார்லாம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்குமான்னு செக் பண்ணணும். நம்ம அடுத்து வர டாபிக் வந்து ஹீட்டர் கூலர் ஆனில் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து பார்க்க போகிறது வந்து டியூபிங் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அது வந்து ஒன் வே வால் டியூபிங்கால் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து ஹீட்டர் கூலரில் வந்து வாட்டர் லெவல் போதுமான அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து கேஸ் லைன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்து வந்து ஃப்ளோ மீட்டரும் பிளண்டரும் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா சேஃப்டி டிவைஸில் நம்ம என்னெல்லாம் செக் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அலாம், லெவல் சென்சார், டெம்பரேச்சர் ப்ரோப் இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணுவோம். இதெல்லாம் செக் பண்ணுறது மூலிமா பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம சர்க்யூட்டில் என்னென்ன சேஃப்டி டிவைஸஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அதோட கண்டிஷன் என்ன, அதில் ஏதாச்சும் டிஸ்ஃபங்க்ஷன் மால்ஃபங்க்ஷன் எதனா இருக்கான்னு நம்ம செக் பண்ண முடியும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஆரிங். நம்ம சர்க்யூட்டை வந்து அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் சர்க்யூட்டை வந்து நம்ம டிஆர் பண்ணுவோம். வித் யூஸிங் ஆஃப் ப்ரைமிங் சொல்யூஷன்ஸ் வச்சு நம்ம சர்க்யூட்டை வந்து டிஆர் பண்ணுவோம். ஸோ அப்போல்லாம் வந்து டியூபிங்கில் வந்து ஏர் இருக்கா, ஏர் இல்லாமல் எல்லா இடமும் டிஆர்டாக இருக்கா, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுவோம். டியூபிங்ஸில் செக் பண்ணுவோம். அடுத்து ஆர்ட்ரியல் ஃபில்டரு, ஆக்சிஜனேட்டர் இந்த இடத்துலலாம் வந்து பபுள்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்றதை நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி டிஆர் பண்ணுவோம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ ப்ரீஜில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன கார்டியோ ப்ரீஜா கொடுக்கணுன்றதை நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு